மாமோய் ஆடாதோட இலையே, அஞ்சன மச்சி, கடுக்காயே, முஸ்க் முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒன்னா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சமாளிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ள இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே? அப்பா அப்பா, நானும் அவரும் முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காரு. அம்மா நீ போய் உள்ள போய் வேலைக்கு போமா. மாப்பிள்ள என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழிக்கூட்டுக்குள்ள போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. மாப்பிள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்களை என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகியம் வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. இந்த பாட்டு இப்ப பாடுறீங்க? எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க, இப்ப சாப்பிடறேன் லேகியா. இதோட எபக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல, காலையில இருந்தே. காலையில இருந்தா? என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையா, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா? அண்ணே, யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருங்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணு, கருத்தம்மா. ஐயோ ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா வா. கையில இருந்து பாலு எனக்கு. உனக்கு தான். எனக்கு. ஐயோ அப்பா, இங்க வந்து பாருங்களேன், நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாரு. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காக தானே நாய் லேகியமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சீல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குற நாயே. நீ முதல்ல உள்ள போமா. சரியா போயிடும், இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர், சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ அவங்களை அவுத்து விடு. அவராட போறோம். ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? ஏய், அதே நான் அப்படி குத்து குத்து இருக்கிற மருந்த சந்தன மாதிரி ஆடுறா. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போரா போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எது கொடுத்த?
நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் சேர்த்து போயிருவா, இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு, குறாத. ஏய்யா, அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். கோழி மூட்டுற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இது என்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. குறாத. என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊதிடுவாங்க. ஏமா அவன் கேக்குறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டாதான் விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. ஒரு வகையில பாக்க போனா மாப்பிள்ளை உனக்கு தூரத்து சொந்தம், அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்பந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொல்லுங்க தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தர மாட்டேன், கசாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிளைய நான் பாக்குறேன். என்ன நீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு. டேய், உங்க டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன், அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, வசதியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மதமா பேசிக்கிட்டு இருக்குது. அதான் என்ன எப்படி சொல்ற? டீ போடா. ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும். வண்டி ஏரியா இத முதல்ல சொல்லிக்கலாம்ல. தெரியல என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ இவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், டீ எனக்கு வேண்டாம். நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி, என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலைய பாடுறா. என்னங்கப்பா இது? ஏன் நில்லு, எங்கடி போற? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்னிட்ட சொல்லாம போறா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ், நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர். ஏங்க அர்த்தமா, நேத்தம் பொண்ணு தனியா சந்திக்கு போயிருக்கா, கூட போகாம எங்க போயிருந்த? இல்லைங்க, எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனனுங்க. ஏன் நீயும் உங்க ஒப்பனை சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடிக்க போறீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கிறேன்? என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போகணும், கூடவே வரணும் சொல்லிருக்கிறேன். இனிமேல் என் பொண்ணு தனியா போனா சாத்தியா நீ வச்சுட்டுயா? இங்க பாரு மீனா, உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி இருந்தா நான் வீட்டுல ஐஸ் பேட்டரி வச்சு கொடுத்துருப்பேன். இனிமேல் ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட நான் பார்த்தேன். கொப்பனா இருக்க மாட்டேன். டாடின்னு கூப்பிடுங்க. விட்டு அடிச்சுனுங்க. அதெல்லாம் உங்க ஒப்பங்கிட்ட வச்சுக்கோ. இதுக்கு தான் சொந்தக்கார பிள்ளைங்களை வீட்டுல வச்சு கூடாங்கிறது. நீ சாப்பிடுமா.
இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா? எனக்கு என்ன உனக்கு கோவிலே 4 நாள் காலி பண்ணிட்ட. சின்ன பசங்க சாப்பிடட்டும். அதுதானே கேட்டேன். நீ சின்ன பையலா? அவங்களுக்கு கொடு. நான் கொடுக்குறேன். நீ தின்றுவ. இந்தா. அது வள்ளிமலை கோயில ஒரு கல்யாணம். நானும் சாத்தக்கணும் போயிருந்தோமா, நிறைய தேங்காய் கொடுத்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ணே எங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இருக்கட்டும். எப்ப எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? போட்டுருவேன். ஏன் கஞ்சி கலையற? அவன் கலையற. சீக்கிரம் போட்டுருங்க. என்ன சீக்கிரம் போட்டுங்க? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரானாமா? அவங்க எப்ப வந்து எப்ப கட்டுறது? லபக்கல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டுவீங்களா? பையன் துடிக்கிறாப்பா, சீக்கிரம் கட்டிடு. நீ ஏன் படுத்திருக்கிற? அண்ணிய பாக்கணும்ல. ஓஹோ, சரி கட்டிடுறேன். ஒண்ணு யோசிக்க. அடடா, நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பரமா படிச்சாமா. மோதம் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆலிசி வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது? பார்த்ததுனால வந்து விழுந்தேன். இல்லையா திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்டா இருக்க? ஐயோ, நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? இதான் அடிக்க சொன்னியா? ஐயோ, சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? ஆளியா தூங்க வாங்க. பாத்து எந்திரி வா. சரிங்க, பாத்து வேண்டாமா? வரமா. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கிறது தான். நீங்க வைத்தியர் பண்ண உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். 22. உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா? அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கெட் வெரிக்கெட், அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 தாங்க கேட்டுக்கலாம்ல. எப்பவுமே என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கெட் வெரிக்கெட், அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான், கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்திருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன். என்ன வாங்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருங்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்க மாட்டோனா? ஏயா சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே? ஏன் ஆட்டா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா, என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அத கதையா? வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது. முதல்ல கிளம்பு. நீ அடா போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க. என்ன வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொயின்றா.
ஐயோ எங்க அப்பா அம்மா போட்டிருக்க இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற. அப்ப குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர. நீ போ. ஏண்டே அப்பாடா இனி போகாத. இங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சிருது. இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா. அப்படி உட்காரு. ஐயோ இது மிளகா பாயாச்சு. பரவாயில்ல. டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தோஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். ஆமா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா. நீ கூட சாப்பிட போடு. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு. இவனு ஊத்து. ஏய் அவனுக்கு வேற வேலை கிடையாது. போய் சமடி போடி. சந்தை போடுதா தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க போங்க. அங்க போறீங்க. படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது. தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா எனக்கு தூக்கம். என் பாய் நீங்க படக்கூடாது. ஏய் என்னடா ஓம் பாய் ஏன் பாய் பேசுறேன்? எனக்கு பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி ஜாக்கிரதை. ரொம்ப நெடி ஓவர் நெடி. ஏன்டா மோனே ஒரு தும்மல் உன்கிட்ட இருந்து வருது. ஆமா. இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டாய் அது ஏற்கனவே குழப்பம். மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ என்னை ரொம்ப குழப்பறாரு. என்ன ஏமாத்த முடியாதா? என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா.